அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரெசிபி அடை தோசை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ப்ரொபோர்ஷனேட்டில் பருப்பு ஆட் பண்ணுவாங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு 4 விதமான பருப்பு ஆட் பண்ணி எப்படி அடை செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அரிசி தனியாக பருப்பு தனியாக ஊற வச்சுக்க போகிறோம். 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இது இயற்கை விவசாயத்தில் வந்த தூயமல்லி. தூயமல்லியில் 2-3 ரகம் இருக்குது. இது கொஞ்சம் ப்ரௌன் கலரில் இருக்கும். தண்ணி விட்டு அதையும் ஊற வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பருப்பெல்லாம் அளந்து எடுத்துக்கலாம். 1/2 கப் போல் துவரம் பருப்பு. இது காட்டு பயிறு, மண்ணு கட்டின பயிறு, அதனால் தொளி கொஞ்சம் இருக்கும். கூடவே 1/2 கப் போல் பச்சைக்கடலை பருப்பு, 1/4 கப் போல் பாசிப்பருப்பு. வீட்டில் நெரிச்சதுனால இதுலேயும் 1-2 தொளியோடு தான் இருக்கும். 1/4 கப் உளுந்து. நீங்கள் கருப்பு உளுந்து பொட்டு எடுக்காமல் சேர்த்துறதுனாலும் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்தி தண்ணி விட்டு இதை நல்லா 2-3 தடவை கழிஞ்சு தண்ணி கிளியராக வர அளவுக்கு கழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு 4 மணி நேரம் போல் ஊற வச்சுக்கோங்க. ரெண்டையும் தனித்தனியாகவே கழிஞ்சு எடுத்து தனித்தனியாக ஊற வச்சு எடுத்துக்கலாம். இதை நல்லா சுத்தமாக இப்போ கழிஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம கழியும் போதே இந்த பருப்பில் இருக்கிற தொளி 1-2 போயிடுங்க. 1-2 இருந்ததுன்னா கூட சேர்த்து அரைக்கும் போது அது ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக தான் இருக்கும். அதனால் நமக்கு ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. இந்தளவுக்கு கிளியராக நல்லா கழுநீர் பிடிச்சி வச்சுட்டு இப்போ பருப்பு கூட நம்ம காரத்துக்கு ஏற்றாப்புல வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 4 ஆட் பண்ணுறேன். உங்கள் மிளகா காரம் அதிகமாக இருந்ததுன்னா கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் எச்சா வேணாலும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் போல் சோம்பும் 1 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்து கூடவே ஊற வச்சுக்கலாம். 4 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள், பருப்பு தண்ணி எல்லாம் உறிஞ்சி நல்லா ஊறி வந்துருச்சு. அரிசியில் இருக்க தண்ணி மட்டும் நான் வடித்து எடுத்துட்டேன். இது கூடவே 4 பல் போல் பூண்டும் 2 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை அரைச்சிக்கலாம். அரிசி ஃபஸ்ட்டு போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி வந்ததுக்கப்புறமா நம்ம பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு சீக்கிரம் அரைப்பட்டுரும். அரிசிக்கு முன்னாடி பருப்பை போட்டிங்கன்னா வலுவலுன்னு போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு அரிசியை ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை பாகம் அரிசி அரைஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அரிசி பாருங்கள், இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி வந்துருச்சு. இது கூட இப்போ நம்ம ஊற வச்சுருக்க பருப்பு சேர்த்திக்கலாம். பருப்பு ஊறி இருக்க தண்ணியவே விட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். ஏன்னா சத்து பூரா அதில் தான் இருக்கும். பருப்பு, இஞ்சி, பூண்டு, பட்டை, சோம்பு, சீரகம் எல்லாமே சேர்த்தே நம்ம அரைக்கும்போது நல்லா வாசமாக இருக்கும். இது ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம இட்லி தோசை மாவுக்கெலாம் அரைக்கிற மாதிரி நல்லா ரொம்ப வலுவலுன்னு அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக எல்லாம் ஒன்றா கலந்து கொரகொரப்பாக ஆகி அரைக்கிற வரைக்கும் மட்டும் நம்ம அரைச்சி எடுத்தால் போதும். ரொம்ப வலுவலுன்னு அரைச்சிட்டா அடை ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சதுக்கப்புறமா கடைசியாக நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் உள்ளேயே சேர்த்தி கலந்து ஒரு ஓட்டிக்கோங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஈவனாக உப்பு கலந்து வரும். இப்போ உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு சுற்றிக்கலாம். நமக்கு உப்பு கலந்து கொடுத்துடும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பும் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா மாவு புளிச்சு வந்ததுக்கப்புறம் கரைச்சிட்டு தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு தூள் உப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக அரைச்சி முடிச்சாச்சுங்க. இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இதை ஒரு 2 மணி நேரம் போல் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அடை ஊற்றும் போது கொஞ்சம் நல்லா புளிச்சு வந்திருக்கும். அந்த ஃபர்மெண்ட் ஆகும். நீங்கள் அவசரத்துக்கு உடனே அடை ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம், நல்லா வருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவு நல்லா திக்காக இருக்குது. இது அடை ஊற்ற முடியாது. அதனால் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி விட்டு கன்சிஸ்டன்சி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கரைச்சி எடுத்து அதுக்கப்புறமா நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இன்னுமே திக்காக இருக்குது. அதனால் நாங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்துக்கிறேன். தோசை மாவு அளவுக்கு ரொம்பவும் தண்ணியாட்டவும் இருக்கக்கூடாது. ரொம்பவும் திக்காக இருந்தாலும் நம்ம தோசை ஊற்றும் போது கரண்டியோடு தான் ஒட்டிகிட்டு வரும், கல்லில் நிற்காது. இதுக்கு பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் 1 கப் போல் சேர்த்திக்கலாம். பெரிய வெங்காயம் கூட சேர்த்திக்கலாம். ஆனால் பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி சேர்த்த முடியலைன்னா நீங்கள் பெரிய வெங்காயமே பொடியாக நறுக்கி சேர்த்திக்கலாம். இது கூட பொடியாக நறுக்கின கருவேப்பிலை 1 கைப்பிடி அளவுக்கு கூட சேர்த்திக்கோங்க. முருங்கைக்கீரை கிடச்சிதுன்னா நீங்கள் அதுவும் சேர்த்திக்கலாம். நான் நைட் நேரம் அடை செய்கிறேங்கிறனால நான் இன்றைக்கி முருங்கைக்கீரை சேர்த்தலை. ஏன்னா நைட்டில் கீரை அதிகமாக சேர்த்தக்கூடாது.
இப்போ தோசைக்கல் நல்லா சூடாக இருந்ததுன்னா அதில் ஊற்றும் போது நமக்கு ஒட்டாமல் வரும். அதனால் நல்லா சூடு பண்ணிவிட்டு மாவை இந்த மாதிரி எந்த அளவுக்கு தின்னாக வார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தின்னாக நம்ம தோசை ஊற்றிக்கலாம். எண்ணெய் விட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, கருகிடும். பருப்பெல்லாம் இருக்கிறனால வேகிறதுக்கு கொஞ்சம் தோசையோட அதிக நேரம் பிடிக்கும். இது என்னோடய ஃப்ரெண்டு ஷாலினி கேட்டதுக்காக நான் இன்றைக்கி பேசிக் அடை ரெசிபி கொடுத்துருக்கேன். இது நிறையா விதமான அடை நம்ம செய்யலாம். மில்லட்ஸ் எல்லாம் வச்சும் செய்யலாம், இல்லைன்னா வெறும் நவதானியங்கள் வச்சு கூட அடை செய்யலாம். நான் மறுபடியும் மற்ற அடையெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு ஒவ்வொன்றா ரெசிபி கொடுக்குறேன். இந்த அடை தோசைக்கு தேங்காய் சட்னியும் பூண்டு சட்னியும் அற்புதமாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் இதே ப்ரொபோர்ஷனில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சட்னியோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. குவிக்காக அதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ பார்க்கலாம். நான் இன்றைக்கி எடுத்த அளவுக்கு கிட்டத்தட்ட 6லேருந்து 7-8 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு குவான்டிட்டி கிடைக்கும். நான் இங்கே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்க வேல்யூ ஒரு அடை நீங்கள் எடுக்கும்போது அதில் என்ன நியூட்ரியன்ஸ் இருக்கோ அதுதான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.